உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா? எவ்வளோலாம் ஏமாத்தினீங்கடா. பிஜேபி உள்ள வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும் சொல்லிட்டு ஏமாத்தி, அப்பாவி மக்களை ஏமாத்தி, இன்னும் பல அறிவாளிகளோட ஏமாத்தினானுங்க. தமிழ்நாட்டை மீட்கணும், அதனால எல்லாரும் சேர்ந்து திமுக ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு போட்டு இந்த திமுக வர வச்சானுங்க. இன்னைக்கு உலகத்திலே மிக மோசமான கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் வரிசைப்படுத்தினா அந்த வரிசையில மறக்காம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற பேருமே இடம்பெறும். ஏன்னா அந்த அளவுக்கு அராஜகத்தை நள்ளிரல கட்டுவித்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஊழல் பண்ணாங்களா, இல்ல மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாங்களா, இல்ல கார்பரேட்டுகள் கைக்கூலிகளா இருந்தாங்களா, இல்ல கொலை பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க? தங்களுடைய நியாயமான ஊதியத்தை கேட்டாங்க. எங்களை தற்காலிகமா வைக்காதீங்க, பணி நிரந்தரப்படுத்துங்க, எங்களை அரசு பணியாளர்கள்னு சொல்லிட்டு 15-20 ஆண்டு காலமா போராடி கொண்ட தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கை கேட்டாங்க. ஆனா அவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதிகள் போல நள்ளிருள கைது பண்ணிருக்கீங்க. இந்த காவல்துறையை ஏவி விட்டு எந்த அளவுக்கு மோசமா அடிக்க முடியுமோ, அட்டூழியம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. அவ்வளோ பேருடைய கண்ணீரை நம்மளால கேட்க முடியல. இவங்க கொண்டு போகக்கூடிய அந்த வேன்லயே பாத்தீங்கன்னா இவங்களை அடிச்சிருக்காங்க. வழக்கறிஞர் பாரதி நம்ம கிட்ட பதிவிடுறாரு, ஒரு வீடியோல பேசுறாரு அவரு. அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி. எவன்னா வருவானுங்களே இந்த எலெக்ஷன் நேரத்துல, கூட்டணி கட்சின்னு வருவானுங்க, வாட்டவர் எவன்னா வரட்டும், திமுக ஓட்டு போடுங்க, அப்பதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், அப்பதான் பிஜேபி அரசு சொல்ல வந்து சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டுவானுங்க. உங்க கையில் இதெல்லாம் இருக்கும்ல, அதை கொண்டு அடிங்க அவனுங்களை. ஏன்னா